வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கம்மி பட்ஜெட் 5G ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து விவோவோடது. விவோ பார்த்திங்கன்னா அவங்க என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா விவோ T1 5Gங்கிற பேரில் சந்தைக்கு வருது. ரேட்டு உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. ப்ரைஸை பற்றி நான் உங்களுக்கு உள்ளாடி போனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துக்க போகிறோன்னா, இந்த ஃபோனை பிரிக்க போகிறோம். பாக்ஸ்குள்ளாடி என்னென்ன விஷயங்கள் வருது, ஃபோனு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, டிசைன்ஸ் வைஸ், அப்புறம் யூஐ எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எல்லாமே விளாவரியாக கொஞ்சம் ப்ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து குயிக் ப்ரிவ்யூ, மேலோட்டமாக ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபோனை ஒரு 20 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதோட நிறை குறை என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபோனை பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ண முடியாது அதில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை உடனே நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ ஃபோன் வந்திருக்கு, இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக பார்த்துக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங் எதுக்குன்னா, ஒரு பொருள் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது உள்ளாடி என்னென்ன தருவாங்க, ஸ்க்ரீன் கார்டு தருவாங்களா, கேஸ் தருவாங்களா, என்னென்ன வருது, இதை பார்க்குறதுக்காக தான். இப்போது பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸை பிரிக்கும்போது இந்த ஃபோனுக்கு தேவையான கேஸ் தந்திருக்காங்க, அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இதை தவிர மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கலர் வந்து மாறி மாறி ஜொலிக்குது. வித்தியாசமான கலரில் பச்சோந்தி மாதிரி இருக்குது. வித்தியாசமான ஒரு படைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்புறமா பிரித்து காமிக்கிறேன். வெளிப்புறமாக பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது, ஒதுக்கி வச்சுடுவோம். இதுக்கப்புறமா இந்த ஃபோனுக்கு தேவையான சிம் எஜெக்டர் இருக்குது, டேட்டா கேபிள் இருக்குது, 18 வாட்டில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. இனி உங்களுக்கு ஃபோனை காமிக்கிறேன். ஃபோனு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒய் சீரீஸில் எந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒய் சீரீஸ் வந்து பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்களோ இல்லையோ பேக் சைடு வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். அதனால் மற்றவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோனோட பின் சைடை வந்து எல்லாருமே எடுத்து காமிப்பாங்க. எங்கிட்ட விவோ ஃபோன் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டைலிஷாக வந்து விவோ ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே அந்த கலர், அதாவது ஒரு கலரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சோந்தி வந்து நிறம் எப்படி மாறுதோ அந்த மாதிரி மாறுறதுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து சில விஷயங்கள் பேக் சைடில் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நான் உங்களுக்கு அசைச்சு காமிக்கும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த விஷயம், அதாவது விவோனாலே இது வந்து புதுமை கிடையாது. இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கன்சியூமருக்கு வந்து அட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஃபோனோட பேக் சைடை மற்றவங்க பார்க்கும்போது அவங்களும் வந்து என்னடா இது இப்படி இருக்குது, ஃபோனு இந்த மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறது மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாங்க. விவோ தரப்பில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒய் சீரீஸில் தான் பண்ணுவாங்க. அதை இப்போது T1 வந்து கொண்டு வந்திருக்காங்க. நண்பா, இதுக்கப்புறம் ஃபோனு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. அளவுப்படி பார்க்க போனால் உங்களுக்கு 8.2 mm இருக்குது. அதே மாதிரி இதோட எட்ஜை பாருங்கள். எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்டு எட்ஜ் இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா பெசல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.58 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஐபிஎஸ் பேனல் தான். ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. விலாவரியாக செக் பண்ணுறேன் அது எப்படி இருக்குங்கிறத. இதை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுதா அப்புறமா பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இவங்க குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 695G ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. கேமிங் ப்ராசஸர் தான். அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா தந்திருக்காங்க. 2 கேமரா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஏன்னா ரிங் போட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு கேமரா உங்களுக்கு தெரியாது. அதாவது மெயின் கேமரா 50 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. இன்னொரு கேமரா சின்ன சின்ன ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறதுக்காக மேக்ரோ லென்ஸ் உங்களுக்கு 2 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் டெப்த்துக்காக இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 16 மெகாபிக்சலில் உங்களுக்கு கேமரா தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஃப்ரண்ட் கேமராவுக்கு அப்புறமா ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Android 12 OS லோட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸ்டு ரோம், அதாவது ஃபன் டச் ஓஎஸ், அதாவது கூகுள் கிட்டே இருந்து வாங்கினதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா யூஸர் வந்து ரொம்ப ஈஸியாக ஓஎஸை யூஸ் பண்ணுறதுக்கு சில அடிஷ்னலாக சில வசதிகள் தருவாங்க. அப்புறம் இதை பொறுத்த மட்டும், இவங்களுடைய ஓஎஸை பொறுத்த மட்டும் ஐகான் ரொம்ப சிறுசாக இருக்கும். ஒரு பேஜில் எல்லாமே வந்துடும், அப்ளிகேஷனோட லிஸ்ட் எல்லாமே. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் தந்திருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா,
இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆடியோ ஜாக்கை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சார்ஜரே கொடுக்குறது கிடையாது. இவங்க சார்ஜரும் தந்தாங்க, அதே நேரத்தில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ஃபோனு சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டும் லைட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. கரெக்டாக நான் மெஷர் பண்ணலை, செகண்ட்ஸ் வைஸாக மினிட் வைஸாக நான் பார்க்கல. 3 மணி நேரம் கிட்ட ஆகிடும். அப்புறம் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வைஸ் பார்க்க போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு 3 வேரியன்ட் தந்திருக்காங்க. 4GB, 6GB, 8GB. 4GB சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128GB தான் கிடைக்கும். 6GB சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 128GB தான் கிடைக்கும். 8GB சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 128GB தான் கிடைக்கும். இதில் வந்து ரேம் விஷயத்தில் வந்து மட்டும் எக்ஸ்டெண்டட் ரேம் வசதி தந்திருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேம் மெமரினா ஒன்றும் கிடையாது. இது எளிமையாக சொல்ல போனால், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், பிசிக்கலாக இப்போ 4GB சூஸ் பண்ணிங்கன்னா பிசிக்கலாக 4GB தான் அந்த ஃபோனில் இருக்குது. இன்கேஸ் அந்த 4GB தீர்ந்துடுச்சுன்னு வச்சுப்போம், ப்ராசஸருக்கு வந்து ரேமோட யூசேஜ் தேவைப்படும். அதாவது ரேண்டமாக இங்கேருந்து அக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக மெமரி தேவைப்பட்டால் ஸ்டோரேஜை வந்து இது வந்து விர்ச்சுவல் ரேமாக எடுத்துக்கும். அதை விர்ச்சுவல் ரேமை தான் இவங்க எக்ஸ்டெண்டட் ரேமுங்கிற பேரில் ஒரு வித்தியாசமான பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு வெர்ஷன் போட்டிருக்காங்க 2.0 அப்படி வந்து கொண்டு வராங்க. மற்றபடி இந்த எக்ஸ்டெண்டட் ரேமோட யூசேஜ் வந்து இந்த ஃபோனுக்கு தேவை வராது. உண்மையை சொல்ல போனால் தேவை வராது. நண்பா, இந்த குயிக் ப்ரிவியூவில் ஓவர்வியூவாக பார்க்கும்போது எல்லா விஷயமே உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த குயிக் ப்ரிவியூவை வச்சு நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இதை நம்ம தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொரு பார்ட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய குறைகள் நமக்கு தெரிய வரும். ஆனால் குயிக் ப்ரிவியூவில் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இதில் வந்து ஒரு குறையை நான் கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்கள், ஐபிஎஸ் பேனல் தான். இங்கே டிஸ்பிளே பாருங்கள், ஆம்லாட் தரத்துக்கு வராது, யூனிக்காக இல்லை. டிஸ்பிளே பார்க்கும்போது தெரியும், பேக்ரவுண்டை பார்க்கும்போது தெரியும். இதே நேரத்தில் ஆம்லாட் பேனலாக இருந்தாச்சுன்னா இந்த டைமுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்துவமாக தெரியும். அதான் ஆம்லாடு, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் அந்த விஷயம் இதில் வந்து என்னால் பார்த்துக்க முடியலை. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் ஓரளவுக்கு இப்போது நல்லா தான் அன்லாக் ஆகிட்டுருக்கு. செக் பண்ணணும், லோடு கொடுத்து பார்க்கும்போது தான் சுயரூபம் தெரிய வரும். ஸோ இதை தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன், ஃபுல் ரிவ்யூ போடுறேன் வித் சாம்பிளோட. நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதிக நாள் டைம் எடுத்து உங்களுக்காக தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த ஃபோன் இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோட பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஃபுல் ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் வாங்க போகிறேங்கிற முடிவில் இருந்தீங்கனாலும் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. 20 to 23 நாளுக்குள்ளாடி நான் உங்களுக்கு அப்டேட்டை கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.